இப்ப படம் ஓபன் ஆனதும் நம்ம மம்முட்டி சார் அவரோட ஃபேமிலியோட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்தா அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே எனக்கு ஒரு அவசர வேலை, உடனே வந்துறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாரு. இப்ப வெளியே கிளம்பி போகும்போது கார்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன், இனிமே உங்க கூட தான் வாழ போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே லாட்ஜ்ல இருக்க ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போய் அவங்களுக்குள்ள பலான மேட்டர்லாம் ஆயிடுது. இப்ப அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி கண்டினியூ பண்ண போறோம், எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. உடனே மம்முட்டி சாரும் விளையாட்டா கேட்கற மாதிரி கேட்கிறாரு, எனக்கு உன்னை விட என் ஒய்ஃப் என் பசங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களை விட்டுட்டு வானா நான் எப்படி விட்டுட்டு வருவேன், சோ அதனால உன்னை லைஃபை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக உன்னை கொலை பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அப்படியா எப்படி கொலை பண்ணுவீங்க அப்படின்னு விளையாட்டுக்கு கேட்க, இதோ செஞ்சு காட்டுறேன்னு ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து அப்படியே கழுத்துல போட்டு இறுக்கி நிஜமாவே அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கி பேக்ல போட்டு வந்து கார் டிக்கில வச்சுட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்போ டைட்டில் கார்டு முடிஞ்சதும் எஸ்பி ஆபீஸ் காட்டுறாங்க. எஸ்பி ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, சொல்லுங்க சார் யார புதுசா போட போறீங்க, யார் அந்த கேஸ் விசாரிக்க வர போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போதான் அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஸ்பெஷல் ஆபீசரா நம்ம ஜெயிலர் படத்தோட வில்லன் இருக்காருல விநாயகன், அவர் வராரு. அவர் வரும்போது ஸ்டேஷனுக்கு வெளியே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. சார் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 3 வருஷமா போயிட்டு இருக்கு, அவரோட தங்கச்சியை லவ் பண்ணி இவரு தான் கூட்டிட்டு போனாரு, எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி இவர்கிட்ட ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவரை கூப்பிட்டு கேட்டா அவர் தங்கச்சிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் இதான் பிரச்சனை சொல்றாரு. உடனே இவரும் அவங்க 2 ஃபேமிலி கூப்பிடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப இவர் விசாரிச்சதுல இவரோட தங்கச்சி மிஸ் ஆனதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு தெரியுது. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட மொபைல் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி லொகேஷன் ட்ராக் பண்றாங்க. அப்படி லொகேஷன் ட்ராக் பண்ணும்போது நாகர்கோவில்ல இருக்கிற ஒருத்தரோட அட்ரஸ் காட்டுது. அந்த அட்ரஸ்க்கு விநாயகன் போறதுக்கு முன்னால அந்த பொண்ணோட அண்ணன் ஆளுங்களோட போய் அந்த அட்ரஸ்ல இருக்கணும் அடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு செங்கல் சூழலை வச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. இப்ப விநாயகன் அந்த இடத்துல வந்து விசாரிச்சுட்டு கரெக்டான டைம்ல போய் அந்த பையனை காப்பாத்திறாரு. காப்பாத்தி அந்த பொண்ணோட போட்டோ காட்டி இது யாருன்னு உனக்கு தெரியுமா, உன் லொகேஷன்ல தான் அந்த பொண்ணோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, உங்க அட்ரஸ் தான் காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவரும் அதை பார்த்துட்டு சத்தியமா யாருன்னு எனக்கு தெரியாது சார், அவங்க யாரு எதுக்கு நடிச்சாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல விநாயகனுக்கு டவுட் வந்துருது. உடனே எஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இது பார்த்தா சாதாரண கேஸ் மாதிரி தெரியல, அந்த பொண்ணு மிஸ் ஆயிருக்கு, சம்பந்தம் இல்லாம இவங்க அட்ரஸ் அதுல ஏன் லிங்க் ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா இந்த கேஸை தீர விசாரிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா திரும்ப மம்முட்டி ஃபேமிலி காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு அவரோட கெஸ்ட் போல வந்து பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக சைனைடு வாங்கி யூஸ் பண்ணிருப்பாரு, அது வந்து போலீஸ்ல தெரிஞ்சு பெரிய பிரச்சனையா இருக்கும், அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. உடனே மம்முட்டி கேட்கிறாரு, சைனைடா அது எங்க கிடைக்கும், எப்படி வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கெமிக்கல் கடை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அங்கதான் நான் ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன், அங்க எப்பயும் நம்ம பேரை சொன்னாலே ரெகுலரா தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப மம்முட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் சொன்னதா சொல்லி சைனைடு வாங்கிட்டு வர்றாரு. அது வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அதை செக் பண்றதுக்காக அங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு அதை சாப்பாட்டுல கலந்து கொடுத்து அவன் சாவறானான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. இப்ப அங்க இருந்து பக்கத்து ஊர் போய் அங்க இருக்கிற ஒரு புரோக்கரை பாக்குறாரு. அந்த புரோக்கரை பார்த்து எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கோம், எங்க அண்ணன் இப்பதான் ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம், கொஞ்சம் பொண்ணுங்க போட்டோஸ் இருந்தா காட்டுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர் கையில் இருக்கிற பொண்ணுங்க போட்டோஸ் நிறைய வாங்கிக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல பொண்ணுங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் டீடைல் எல்லாமே இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு 30-35 வயசு வரையும் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுங்களா தேடி டார்கெட் பண்ணி போறாரு. அதாவது ரொம்ப வருஷம் ஆகி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, அப்படியே கல்யாணம் ஆகிருந்தாலும் டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க, அந்த மாதிரி பொண்ணுங்களா தேடி போய் பழகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு 2 பொண்ணு இல்ல, கிட்டத்தட்ட 8, 9, 10, 11 போய்கிட்டே இருக்கு. இதுல ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் கல்யாணமே பண்ணிக்கிறாரு. இப்ப அவரு பிரைவேட்டா ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கி இருக்காரு. அந்த வீட்டுல அவர் வாங்கிட்டு அந்த சைனைட ஏதோ டேப்லெட்ல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குன்னா ஒவ்வொரு பொண்ணும் கூடயும் பழகி அந்த பொண்ணுங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணி அங்கே கொலை பண்ணிட்டு வர்றதான் அவரோட ஹாபி. இதை ஒரு சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டேப்லெட்ல கலந்துட்டு நமக்குள்ள நடந்ததுனால இப்ப எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கிறது அந்த டேப்லெட்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போய் போட்ட உடனே அந்த இடத்துல இறந்துருது. இப்ப திரும்ப அங்க இருந்து கிளம்பி போய் வேற ஊரு வேற பொண்ணுன்னு அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த போலீஸ்காரங்க அந்த கேஸை தீவிரமா விசாரிக்கும் போது அந்த மொபைலுக்கு இன்னொரு மொபைல்ல இருந்து கால் வந்திருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போறாங்க. அந்த கான்டாக்ட் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போனா அந்த வீட்டுல இவரு தான் இருக்காரு. அது எங்க அம்மாவோட மொபைல், அந்த மொபைல் மிஸ் ஆகி 1 year ஆயிடுச்சு, அது சாதாரண பட்டன் போன் தானே, நானும் கேஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. விநாயகனும் இன்னும் எங்க சுத்தினாலும் ஒரு க்ளூ கூட கிடைக்கவே மாட்டேங்குது, நிறைய பொண்ணுங்க மிஸ் ஆயிருக்காங்க, ஆனா உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு இது வரையுமே தெரியல, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தனா இல்ல நிறைய பேரை இன்னுமே கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த எஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதுக்குள்ள மம்முட்டி இன்னொரு பொண்ணு கிட்ட பழகி நம்பர் வாங்கிட்டு இருக்காரு. அது ஒரே ஊர்லயே பழகானா டவுட் வந்துரும் அப்படின்ட்டு கேரளா பார்டர், தமிழ்நாடு, கர்நாடகான்னு எங்கேயாவது டீடைல் கண்டுபிடிச்சு போய் பழகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல அவரோட டைரியில ஒரு பொண்ணை ஸ்கெட்ச் பண்ணிட்டாருன்னா எப்படியும் அந்த பொண்ணை முடிச்சு
வச்சு கொலை பண்ணிடுவாரு. அந்த மாதிரி அது வந்து எல்லையே இல்லாம நிக்காம போய்கிட்டே இருக்கு. இவங்களும் ஏதாவது குழு மாட்டோம் அப்படின்ட்டு அந்த மொபைலுக்கு வந்த காலு, அந்த நம்பருக்கு வந்த காலுன்னு எல்லா நம்பருமே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே இதோடய லிங்க் ஆகாம வேற வேற லொகேஷன்ல இருக்கு. ஆனா எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப விநாயகன் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ பத்தி ஏதோ குழு கிடைச்சிருக்கும், அங்க விசாரிக்கலாம்னு வந்திருப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சிறப்பு அதிகாரி ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தா அந்த அதிகாரியே மம்முட்டி சார் தான். இப்பதான் ஒரு போலீஸ்னு நமக்கு காட்டுவாங்க. இந்த கேஸ்ல நீங்க விசாரிச்சு முடிக்கிற வரை நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேன் அப்படின்னு விநாயகன் சொல்லிட்டு அவரோட வேலையை திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு கூட எல்லாம் பழகுற மாதிரி இந்த பொண்ணு கூட பழகி இருப்பாரு. இந்த பொண்ணையும் வழக்கம் போல லவ் பண்ணி ஏமாத்தி எல்லாமே முடிச்சிட்டு டேப்லெட் கொடுத்து ரெஸ்ட் ரூம் அனுப்பிட்டு அந்த பொண்ணு திரும்ப உயிரோட வந்துச்சா இல்லன்னு கூட பார்க்காம அவ்வளவு கான்பிடென்ட்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அவரோட கேஸை அவங்க விசாரிக்கிறத அவர் கூட இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தடவை பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது விநாயகன் அந்த கேஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. அதுல எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆனா ஒரே ஒரு நம்பர் மட்டும் நேத்து ஆன் பண்ணிருக்கான், எப்படியும் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தூக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த மொபைல் மம்முட்டியோட பாக்கெட்ல தான் இருந்திருக்கும். அவர் இறக்கி விட்டு அந்த பக்கம் போன உடனே அந்த மொபைலை உடைச்சு போடுறாரு. இப்ப மம்முட்டியால இறந்த 1-2 பொண்ணுங்களோட பாடி மட்டும் கிடைச்சிருது. அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி அதை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி டாக்டர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி அந்த பொண்ணு இறந்ததுன்னு கேட்டா இந்த லிஸ்ட்ல இறந்த பொண்ணு எல்லாமே ஒரே மாதிரி தான் இறந்திருக்காங்க. அதாவது அவங்க எடுத்துக்கிட்ட மாத்திரையில சைனைட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுங்க இறந்த எல்லா இடத்துலயுமே ஒரு டேப்லெட் கவர் இருந்திருக்கும். அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் சேமா இருக்கு. சோ அவன் கொஞ்ச நாளா ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஒயிட் பேப்பர் இருந்திருக்கும். அந்த ஒயிட் பேப்பர் என்ன அப்படின்னா போலீஸ்காரங்களாம் ஒரு பிட் நோட் ஒன்னு வச்சிருப்பாங்க. அந்த பிட் நோட்டோட பேப்பர் இது. சோ சம்பந்தப்பட்டவன் ஒரு போலீஸ்காரனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த கண்ணோட்டத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அதுல சில சிம் கார்டு மட்டும் ஒரே லொகேஷன்ல வாங்கி இருந்திருப்பாங்க. அந்த சிம் கார்டு வித்தவன நேர்ல போய் பாக்குறாங்க. அத்தனை சிம் கார்டு எப்படி ப்ரூஃப் வாங்காம கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவரும் சார் நாங்க ஆரம்பத்துல சிம் கார்டு விக்கிறதுக்காக அந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனா அதுல எங்க கடையில இருந்த மொபைல் எல்லாமே ஒரு 25ல இருந்து 30 மொபைல் வரையுமே உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சார் வந்து எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரு மொபைல் ஆன் ஆயிடுது. அந்த மொபைலோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி போனா போலீஸ்காரங்க இருக்க குவார்டர்ஸ்குள்ள போகுது. அந்த குவார்டர்ஸ்குள்ள போய் பார்த்தா மம்முட்டி கூட வேலை பார்க்குற இன்னொரு போலீஸ்காரோட ஃபேமிலி இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா மம்முட்டி வந்துருவாரு. இப்ப மம்முட்டி சாரை பார்த்து நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. சார் நான் எதிர் பிளாட்ல தான் குடியிருக்கேன். இந்த பிளாட்ல இருக்கவரு என் கூட தான் சார் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறாங்க. அவரோட நம்பர் ரீச்ல இல்ல. எங்க அவரு உங்க கையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த டவுட் மம்முட்டி மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூட நார்மலா பேசுற மாதிரி வெளியே கூட்டிட்டு போய் அவரையும் போட்டு தள்ளிடுறாரு. இப்ப விநாயகன் டீமும் அந்த போலீஸ்காரர் எங்க போனார் என்ன ஆனார்னு தெரியல. ஒருவேளை தான் மாட்டிக்கிட்டோங்கிறதுனால தலைமறைவா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் எங்க இருக்காருன்னு தெரியிட்டு இருக்காங்க. அப்பதான் மம்முட்டி ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத ஒரு டாக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா அவனுக்கு இது ஒரு ஹாபியா இருக்கலாம். சிலருக்கு எப்படி சிகரெட்டை விட முடியாதோ குடிய விட முடியாதோ அந்த மாதிரி அவனுக்கு சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன உயிரினங்களா கொண்டு அது அவனுக்கு ஒரு போதையா மாதிரி இருக்கும். அதை இப்ப மனுஷங்க மேல பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா பார்த்து அனுபவிச்சுட்டு அந்த பொண்ணை கொல்றது அவனுக்கு ஒரு போதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மம்முட்டியும் ஒரே பேட்டர்னை கண்டினியூ பண்ணா நம்ம கண்டிப்பா மாட்டிக்கும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பேட்டர்ன் மாத்திட்டே இருக்காரு. அது அடுத்த கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன், இப்ப நடந்துட்டு இருக்க நிறைய கொலைகள் பத்தி ஒரு படம் எடுக்க போறோம், அதுல அந்த சைக்கோபாத் எப்படி எல்லாம் யோசிப்பான் எந்த மாதிரி எல்லாம் கொலை போடுவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை கேட்கறேன் அப்படின்னு ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபார்முலா பத்தி கேட்டுட்டு இருக்காரு. அவரும் இந்த கெமிக்கல் ஃபார்முலாவை இந்த மாதிரி யூஸ் பண்ணா மனுஷங்களுக்கு நேச்சுரலாவே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி வரும், அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவரும் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ மம்முட்டி சார் திரும்ப ஒவ்வொரு பொண்ணுங்களா கரெக்ட் பண்ணி ரூம் கூட்டு போயிட்டு அவங்களுக்கே டவுட் வராத மாதிரி இந்த சுகர் டெஸ்ட் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒண்ணு வச்சு கையில குத்துறாரு. அந்த பொண்ணுக்கு 1 வீக்ல தானாவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாங்க. இப்போ விநாயகனும் ஒரு பக்கம் பயங்கர தீவிரமா இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அவர் இந்த கேஸ்க்குள்ள வரும்போது ஏதோ ஒரு பொண்ணு 2 பொண்ணு தான் மிஸ்ஸிங் இருக்கும்னு பார்த்தா எக்கச்சக்கமான பொண்ணு மிஸ் ஆயிருப்பாங்க. அதுல நிறைய பொண்ணுங்க பாடியா கிடைச்சிருப்பாங்க. சில பொண்ணுங்க என்ன ஆனாங்கன்னு இதுவரையும் தெரிஞ்சிருக்காது. இப்போ மம்முட்டி சார் இன்னொரு பொண்ணு பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு கார்ல இருக்கிற பழைய மொபைல் ஒன்னு எடுத்து ஆன் பண்ணிடுது. அந்த மொபைல் மூலமா லொகேஷன் ட்ராக் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களும் மம்முட்டியை நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பொண்ணு கூட பழகிறத கொஞ்சம் ஹோல்ட் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேஸ்ல எந்த குழுவுமே கிடைக்கலன்னு அவங்களே கொஞ்சம் லூசா விட ஆரம்பிச்சுவாங்க. இப்போ மம்முட்டி திரும்ப பயம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பொண்ணு கிட்ட பேசி அவர் வேலையை காமிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு பொண்ணு கார்ல இருந்து மொபைல் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிச்சு பாத்தீங்களா, அந்த மொபைல் வந்து ஆல்ரெடி இவர்கிட்ட போய் விசாரிச்சிருப்பாங்க. இவரோட மொபைல் தான். திரும்ப இவர்கிட்ட வந்து கேக்குறாரு, மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப 2 நாளைக்கு முன்னால மொபைல் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு, உண்மையை சொல்லுங்க மொபைல் மிஸ் தான் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவர் ஃபேமிலி பத்தின ஒரு டீடைல் எடுத்து அவர்கிட்ட கேக்குறாரு. உண்மையை சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில நீங்க உங்க அம்மா மட்டும் தானா இல்ல உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் சொல்றாரு, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தது சார். ஆக்சுவலா அந்த நம்பர் எங்க அம்மா நம்பர் கிடையாது, என் தங்கச்சி நம்பர் தான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால என் தங்கச்சி லவ் பண்ணவனோட ஓடி போக பார்த்தா, ஆனா அவன் ஏமாத்திட்டு வழியிலே விட்டு போயிட்டான். இப்ப நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கு, அவளை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு யாரு தேடி வந்து பார்த்தா மம்முட்டி சார் ஒரு பொண்ணுக்கு டேப்லெட் கொடுத்து பாத்ரூம் அனுப்பிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்ப உயிரோட வந்துச்சாருன்னு கூட பார்க்காம கிளம்பி போனார் பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுகிட்ட மம்முட்டியை பத்தி எந்த உண்மையும் சொல்லாம அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு 2 பேரும் உண்மையா தான் சார் லவ் பண்ணோம்,
அவரும் உண்மையா தான் இருந்தாரு. எங்களுக்குள்ள எல்லாம் ஆன உடனே எங்க கன்சீவ் ஆயிடுவோங்கிற டவுட்ல தான் அந்த டேப்லெட் கொடுத்து அனுப்புனாரு. அதை கொடுக்கும்போது நான் இன்னும் பினான்சியலா ஸ்டேபிள் ஆகல, நான் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் இதுல நம்ம பாத்துக்கலாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட் கொடுத்திருந்தாரு. நீங்க அந்த டேப்லெட் போடல அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த டைம் என் கல்யாணத்துக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்து வச்சிருந்தேன், சோ பினான்சியலா நான் சப்போர்ட் பண்றேன், இதை நம்ம பாத்துக்கலாம் அவர்கிட்ட சொல்லலாம் தான் அந்த டேப்லெட் நான் போடாம தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் விநாயகன் சொல்றாரு, அந்த டேப்லெட் மட்டும் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்திருப்பீங்க, அவன் சாதாரண ஆள் கிடையாது, உங்களை மாதிரி கிட்டத்தட்ட 25 பொண்ணுங்களை இதுவரையும் சீரழிச்சு கொலை பண்ணிருக்கான், அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மம்முட்டி சார் தான் விநாயகன் எங்கெல்லாம் போய் விசாரிக்கிறோட எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு இருக்காருல்ல, அதனால அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதும் அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிச்ச மேட்டர் தெரிஞ்சிருது. அவர் அந்த பொண்ணை தேடி வந்து அவரை பத்தி எந்த க்ளூவும் சொல்லக்கூடாதுன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு விநாயகனுக்கு கால் பண்ணி என்னை தேடி இனிமே வராதீங்க, என்கிட்ட எதை பத்தியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுது. அந்த நேரத்துல தான் அவருக்கு இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. அதாவது நம்ம மம்முட்டி சார் பஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசி பழகி இருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை பேசி கரெக்ட் பண்றதுக்காக 1 மாசம் தொடர்ந்து அந்த பஸ்ல டிராவல் பண்ணிருப்பாரு. சோ எப்படியும் அந்த பஸ்ஸோட கண்டக்டர் அவர் முகத்தை ஞாபகம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல ஓடிட்டு இருக்கிற பஸ் கண்டக்டர் கூப்பிட்டு கேக்குறாங்க, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா, உங்க பஸ்ல தான் ரெகுலரா வருமான்னு கேட்டா, அவரும் ஆமா சார், நான் போற ரூட்ல தான் இந்த பொண்ணு ரெகுலரா 6 மாசமா வந்துட்டு இருந்துச்சு, ஆனா அந்த 2 மாசத்துக்கு முன்னால இருந்து வர்றதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு கூட பஸ்ல ஜென்ஸ் யாராவது பேசிட்டு வரத பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஒருத்தர் 1 மாசமா பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு, அவர் என்னைக்கு வர்றதை நிறுத்தினாரோ அப்பையில இருந்து அந்த பொண்ணு வர்றது இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நான் ஸ்கெட்ச் பண்றவரை கூட்டு வரேன், அவர்கிட்ட நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த கண்டக்டரும் சரி சார் நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப விநாயகனும் அந்த ஸ்கெட்ச் பண்றவரை அந்த கண்டக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது மம்முட்டி சார் கரெக்டா கால் பண்ணி எங்க போயிட்டு இருக்கீங்க, கேஸ் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. விநாயகனும் சொல்லிடுறாரு, அவரை நேர்ல பார்த்த சாட்சி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அவரு மூலமா அவனை ஃபுல்லா ஸ்கெட்ச் பண்ண போறோம், அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப மம்முட்டி சார் அங்க இருந்து கிளம்பி வரதுக்குள்ள இவர் சொல்ற டீடைல் வச்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கெட்ச் பண்ணிடுறாங்க. இப்ப மம்முட்டி சார் யாரை வரைஞ்சிருக்காங்களோ என்னமோங்கிற ஒரு பதட்டத்தோட உள்ள வராரு. ஆனா வந்து பார்த்தா வரைஞ்சது வேற ஆளு. இப்பதான் மம்முட்டி சாருக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, அப்பாடா நம்மள அடையாளம் கட்டல, வேற யாரோ தான் மாட்டிருக்காங்க, நாம எப்படி தப்பிச்சோம் அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாரு. ஆனா அப்போ கூட அந்த கண்டக்டர் மம்முட்டியை பார்த்து உங்களை இதுக்கு மேல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, மம்முட்டி ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்ப அந்த ஸ்கெட்ச் பண்ண போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம மம்முட்டி சாரும் அடுத்த மர்டருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததான் மம்முட்டி இந்த லேடி தான் பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கும், ஆனா அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்துட்டார் போல, இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தரதா ஏமாத்தி அன்னைக்கு ரூம் கூப்பிட்டுருப்பாரு. இப்ப மம்முட்டி சார் அவங்களை கூப்பிட்டு கேஷுவலா எப்பயும் போல லாட்ஜுக்கு போயிடுறாரு. லாட்ஜுக்கு போகும்போது அங்க ரிசப்ஷன்ல இருக்க ஒரு ஆதார் கார்டு ஒன்னு கொடுங்க, அது இருந்தா தான் உள்ள அனுப்பும் அப்படின்றாரு. மம்முட்டி சாரும் நேத்து இங்க ரிசப்ஷன்ல வேற ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்கிட்ட எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னாரு, நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அவங்க வேலை பாக்குற பையன், நான் தான் மேனேஜர், நான் சொல்றதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆதார் கார்டு வாங்கி பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு என்ட்ரி போட்டாச்சு நீங்க போலான்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இப்ப மம்முட்டி சாரும் உள்ள போய் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா விநாயகன் சாரும் அந்த பொண்ணை தேடி போயிருக்காரு. அந்த பொண்ணு விநாயகன் சாரை பார்த்த உடனே உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கன்னு கதவை சாத்திடுது. இப்ப இந்த லாட்ஜ்ல ரிசப்ஷன் நின்னுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவரு மம்முட்டி சாரோட கதவை தட்டி, சார் நீங்க போலீஸ் எனக்கு தெரியும், உங்க பர்ஸ்ல ஐடி கார்டு பார்த்தேன், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்ன ஹெல்ப்னா, என் பொண்ணு ஒருத்தன் லவ் பண்ணி கூட்டிட்டு போனா என்ன ஆச்சுன்னு எனக்கு இதுவரையுமே தெரியல, என் பொண்ணு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறாரு. அந்த போட்டோல இருக்கிற யாருன்னா மம்முட்டி படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு லாட்ஜ் கூட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொண்டாருல அந்த பொண்ணு. அதை பார்த்த உடனே மம்முட்டிக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிடுது. உடனே உள்ள வந்து அந்த பொண்ணு எங்க அந்த போட்டோ பாத்திர போகுதுன்னு சொல்லி அந்த போட்டோ சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு சும்மா கேஷுவலா தம் அடிச்சு வரலான்னு வெளியில வராரு. வெளியில வந்தா ரிசப்ஷன்ல வர காணோம். இப்ப அந்த நேரம் பார்த்து விநாயகன் சார் அங்க வந்துடுறாரு. நீங்க எதுக்கு சார் இந்த நேரத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் ஒரு வேற ஒரு கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனால ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில கிளம்பி போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி விநாயகன் சொல்றாரு. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு மம்முட்டியை பார்த்து கேட்டா, நானும் எஸ்பி சார் இன்னொரு கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு இருந்தோம், எஸ்பி சார் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னாரு, அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், எஸ்பி சார் மேல ரூம்ல தான் இருக்காரு, நீங்க இங்க இருங்க நான் வரப்ப பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்பதான் விநாயகன் கூப்பிட்டு அந்த ஸ்கெட்ச் பண்ணவரை நெருங்கிட்டோம், மேக்ஸிமம் நாளைக்கே தூக்கிடுவோம், எதுக்கும் அவரோட போட்டோவை நீங்களும் ஒரு காப்பி வச்சுக்கீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட அந்த போட்டோ கொடுக்குறாங்க. ஆனா அவரும் அதை வாங்கி பிரிச்சு கூட பார்க்காம பாக்கெட்ல வச்சுட்டு மேல ரூம் கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷாக்கு. இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து மம்முட்டி ஒரு சாங் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சாங் கீழே பிளே ஆயிட்டு இருக்கு. உடனே மம்முட்டிக்கு ஷாக்கு, இந்த சாங் எதுக்கு இவரு கேட்கிறாரு அப்படின்னு. இப்ப அந்த போட்டோல இருக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரிச்சு பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறது மம்முட்டி. அப்போதான் படத்தோட இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா அந்த பஸ் கண்டக்டர் சொன்ன டீடைல் வச்சு ஸ்கெட்ச் பண்ணாரு பாத்தீங்களா, அப்பவே மம்முட்டி வரைஞ்சிருப்பாங்க. அந்த விஷயம் மம்முட்டிக்கு தெரிஞ்சா எப்படி எஸ்கேப் ஆயிடுவாரு, அவரை கையும் காலமா பிடிக்கணுங்கிறதுக்காக அதை அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டு வேற ஒரு போட்டோ வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. இப்ப திரும்ப கட் பண்ணா விநாயகன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட என்கிட்ட எந்த டீடைலும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வேகமா க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அந்த பொண்ணு கதவை க்ளோஸ் பண்ணிருக்காது. கதவை க்ளோஸ் பண்றதுக்குள்ள மம்முட்டியோட போட்டோ எடுத்து காமிச்சிருப்பாரு.
அந்த பொண்ணு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம மம்முட்டி தங்கி இருக்காரு பாத்தீங்களா ரூம், அங்கேயும் போயிடுறாரு. அங்க அவர் வச்சிருக்கிற எல்லா எவிடன்ஸும் விநாயகன் கையில மாட்டிக்குது. அது மட்டும் இல்லாம மம்முட்டி சார் யாரை ஸ்கெட்ச் பண்றாங்களோ அவங்க அன்னைக்கே காலி பண்ணிடுவாரு. அந்த லிஸ்ட்ல விநாயகனோட போட்டோவே ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கேஸ் அவர் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால விநாயகனை சீக்கிரமா காலி பண்ணணும்னு அவரும் ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாரு போல. இப்ப மம்முட்டி சார் மேல இருந்து கீழே இறங்கி வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான ஃபைட் ஒன்று நடக்குது. அந்த ஃபைட்ல விநாயகனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மம்முட்டி தலையில பின்னால இருந்து ஒருத்தர் ஒரு இரும்பு எடுத்து வந்து வேகமா அடிச்சிடறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த லாட்ஜ்ல ரிசப்ஷனிஸ்ட் நின்னுட்டு இருந்தாருல அவருதான். அவரும் போலீஸோட ஆள் தான் போல. இப்ப விநாயகன் மம்முட்டி அடிச்சு கொலை பண்ணிட்டு அவரோட ஸ்டைல்ல அவரை பேக்ல தூக்கி பேக் பண்ணி கார் டிக்கில வச்சு எங்கேயோ கொண்டுட்டு போறாங்க. இப்ப கட் பண்ணா வாண்டட் லிஸ்ட்ல இவரோட போட்டோ ஒட்டி இருக்கிறத காட்டுறாங்க. அந்த இடத்துல யாரோ ஸ்மோக் விடுற மாதிரி காட்டுறாங்க. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரவுண்ட் ஸ்மோக் நம்ம மம்முட்டி தான் விட்டுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ரவுண்ட் ஸ்மோக் வருதுன்னா மம்முட்டி அவர்ட்ட இருந்து தப்பு ஸ்டாரா இது பார்ட் 2க்கு ஹிண்டா என்னன்னு புரியல. ஆனா இதோட இந்த படம் முடிஞ்சது. ஆக்சுவலா இது ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தோம் இப்படி ஒரு சைக்கோ கேரக்டர் ஒத்துக்கிட்டதுக்காகவே மம்முட்டி சார பாராட்டி ஆகணும். சோ இந்த படத்தை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.